கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. காங்கிரஸ் ஆட்சி செய்யும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் தண்ணி வரியோடு சேர்த்து கழிப்பறைக்கும் வரி போடுறதா செய்தியில் நாடு முழுக்க பரவச்சு இல்லையா? இதில் ஹிமாச்சல் பிரதேச அரசையும் தாண்டி மத்திய அரசு அதிகாரியே வலியக்க இன்வால்வ் ஆகி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த செய்தி முதல்ல எப்படி பரவுது அப்படின்னா, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. அதாவது இந்த மோடி 3.0ல ஸ்வச் பாரத்ங்கிற திட்டம் மூலமாக நிறைய முன்னெடுப்புகளை பிரதமர் முன்னெடுத்துட்டு வராரு. இந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் ஆளும் ஒரு மாநிலத்தில் கழிப்பறைக்கு வரி போடுறாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது பெரிய பேசுபொருளாக இருக்குது. இதை அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாருமே இதை பெரிதுபடுத்துகிறாங்க. இது பெரிதுபடுத்தினோடனே இந்த ஹிமாச்சல பிரதேசத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய சுக்வீந்தர் சிங் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இது சுத்த ஹம்பக்கு, இது எல்லாமே பொய். யார் கழிப்பறைக்கு வரி போடுவா? அதுவும் 25 ரூபா மாதத்துக்கு வரி போடுறாங்கன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா பாஜக தான் கடைசியாக சொன்னிச்சு ஒரு முறை, தண்ணிக்கு நாங்கள் வரி வசூலிக்க மாட்டோம் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொன்னிச்சு. நாங்கள் தண்ணிக்கு 100 ரூபா மானியம் கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத போய் ஆட்சியில் பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான செயல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு தான் மத்திய ஜல்சக்தி துறையை சேர்ந்த ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஒருத்தர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது மாநில அரசு பிரச்சனைக்கு மத்திய அரசு அதிகாரி விளக்கம் கொடுத்தாரு. ஆமா, ஜல்சக்தி துறை தானே, நீர்த்துறை சம்பந்தப்பட்டிருக்கு கொடுக்குறாரு என்னமோ தெரியல. அவர் சொல்லியிருக்காரு, கடந்த 21ஆம் தேதியே ஹிமாச்சல பிரதேசத்தில் இது தொடர்பான சுற்றறிக்கையை அரசு அனுப்பினுச்சு. இது நடந்த ஒன்று தான். ஆனால் துணை முதல்வர் இதுக்கு விருப்பம் தெரிவிக்காதனால இந்த திட்டம் தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் இன்னொரு விஷயமும் கூடுதலா, மத்திய அமைச்சர் JP நட்டா இருக்காருல்ல, இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஹிமாச்சல பிரதேசத்தை ஒட்டி. என்ன சொல்றாருன்னா, ஹிமாச்சல பிரதேசத்துக்கு நாங்கள் ஒரு நாள் நிதி தரலன்னா அரசு ஆட்டம் கொண்டுறோம். நாங்கள் கொடுக்குற நிதியில தான் ஒவ்வொரு நாளும் அவங்க இயக்கிட்டு இருக்காங்க. பல வகையிலையும் ஹிமாச்சலத்தை ரன் பண்ற காங்கிரஸ் அரசு நெருக்கடியில் திண்டாடிக்கிட்டே இருக்கு. நாங்கள் நிதி தரலன்னா அவங்க பாடு அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு மிரட்டல் மாதிரி தான் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே இப்படி தான் பல எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் நிதி பாஜக ஒழுங்காக தரமாட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கே இப்போ நிதி கொடுத்துருக்காங்க பாஜக. இந்த மாதிரி குற்றச்சாட்டில் JP நட்டாவே வாலண்டியராக நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோன்ற ஒரு கருத்தை சொல்றது மிரட்டல் விடுற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் நாம் ஏற்கனவே பேசின மாதிரி பீகாரில் பாஜகவுக்கும் நிதிஷ்குமாரோட கட்சிக்கும் விரிசல் ஏற்படுதா, அங்கே அந்த கூட்டணிக்குள்ள குடைச்சல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற கேள்விக்கு வலு சேர்க்கிற விதமாக இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பீகார் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ நிதிஷ்குமார் தான் பீகார் தேர்தலில் CM வேட்பாளராக நிற்க போறாரு அவங்க கட்சி சார்பா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனால் பாஜகவோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, நிதிஷ்குமார் கூட்டணியில் அவங்களோட கட்சி நிற்கணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை பண்ணிருக்கிறதா செய்திகள் வருது இல்லையா? இப்போ நிதிஷ்குமார் கட்சியோட தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாட்னா முழுக்க பெரிய பேனர்லாம் போட்டு மத்திய அரசுக்கு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, நிதிஷ்குமாருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணும். அதாவது பாரத ரத்னா இந்தியாவோட உயரிய விருது. அந்த விருதை நிதிஷ்குமார் கொடுக்கணும். இந்த விருதை வாங்குறதுக்கு நிதிஷ்குமாருக்கு எல்லாம் தகுதி இருக்கு. நீங்க மத்திய அரசு மத்திய பாஜக அரசு அந்த விருதை அவர் கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்டோட நிறைய பேனர்கள் ஃபுல்லா பாட்னா முழுக்க வைக்கிறாங்க. இது இன்னொரு பேசு பொருளா மாறி இருக்கு. பாஜக மைனாரிட்டி அரசுக்கு வடக்குல ஒரு கூட்டணி நிதிஷ்குமார், தெற்குல கூட்டணி சந்திரபாபு நாயுடு. இந்த 2 கட்சிகளோட தான் கூட்டணி போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ வடக்கில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான JDU பாஜகவுக்கு அழுத்தம் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது மாதிரி நாங்கள் அழுத்தம் பண்ணும்போது நிதிஷ்குமாரோட கைதாங்க ஓங்கி இருக்கு. வரக்கூடிய பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் தான் CM வேட்பாளர் நிற்க போறாரு. பாஜகவால CM பதவியை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக நிதிஷ்குமார் கட்சி தலைவர்கள் எல்லாமே இது முன்னேற்பாடாக பண்ணிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது. இப்போ மகாராஷ்டிராவினுடைய துணை சபாநாயகரும் பாஜகவை சேர்ந்த 3 MLAக்களும் 3வது மாடியிலிருந்து கீழே குதிக்கிறாங்க, தலைமைச் செயலகத்திலிருந்து. ஆமா, இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆமா, அதில் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் தன்கர்னு ஒரு சமூகம் இருக்குது. அவங்க MBCயில் இருக்காங்க. இவங்களை தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தோடு சேர்க்க போகிறதா ஒரு அரசாணையை மகாராஷ்டிரா அரசு இப்போ சமீபத்தில் போட்டிருக்கான். இதனுடைய நீட்சியாக தான் அவங்கள எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தன்கர் சமூகத்தை MBCயிலேருந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துணை சபாநாயகர் அஜித் பவார் இருக்கார்ல, அவரோட கட்சியை சேர்ந்தவர், அவர் இந்த MBC சமூகம்ங்கிறாங்க.
இவர் போராடுறத ஒரு வகையில புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த 3 தலித் எம்எல்ஏக்கள் அவங்க பாஜகவை சேர்ந்தவங்க, அவங்க எதுக்கு இதுல போராடுறாங்க, அவங்க கோரிக்கை என்னங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க அரசு தான் அதை வைக்குது, இவங்க 4 பேர் சேர்ந்து குதிச்சிருக்காங்க. ஆமா, இவங்க போராட்டம் பண்ண இடமும் சரி, போராட்டம் பண்ண நேரமும் சரி, எல்லாமே ஒண்ணா அமைஞ்சிருக்கு. ஆனா போராட்டம் பண்ண காரணம் வந்து வெவ்வேறையா இருந்திருக்கு. சரி, துணை சபாநாயகர் வந்து எம்பிசி வகுப்பை சேர்ந்தவர், அவர் வந்து இந்த மாதிரி பட்டியலினத்தில் சேர்க்கறது எதிர்ப்பு தெரிவித்து போராடுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, பாஜக கூட்டணி அரசால பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டத்தை பாஜக எம்எல்ஏக்கள், அதுவும் பட்டியலினத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களே தொடர்ந்து துணை சபாநாயகரோட சேர்ந்து போராட்டம் பண்ணது ஒரு பெரிய கவனத்தை தான் ஈர்த்திருக்குன்னு சொல்லணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க குதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கீழே நெட்டெல்லாம் கட்டினாங்களா, அல்லது நெட்டு கட்டினதுக்கு அப்புறம் கட்டிட்டாங்கன்னு சொல்லி குதிச்சாங்களாங்கிறதுலாம் தெரியல. அது ஒரு பக்கம் விவாதமாக போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு பெரிய போராட்டம், அதுவும் தலைமைச் செயலகத்துல துணை சபாநாயகரே வந்து போராட்டம் பண்றது பெரிய விஷயமா தான் பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ்ல சச்சின் குர்மின்றவர் ஒரு மிக முக்கிய தலைவராக இருந்தார். இவர் வந்து நேத்திக்கு இரவு மும்பையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இதுவும் வந்து தேர்தல் நெருங்குற சமயத்தில் வந்ததுனால இந்த ஒரு படுகொலையானது ரொம்ப தீவிரமாக உற்று நோக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. யாரு படுகொலை பண்ணாங்க அப்படின்ற இன்னும் சரியா காரணம் தெரியல, என்ன காரணத்துக்காக பண்ணாங்கன்றதை தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த கொலை நடந்த டைமிங் இன்னும் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்துல தான் பிரதமர் மோடி வந்து மகாராஷ்டிரால வந்திருக்காரு இன்னைக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு. ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றதுக்கு மகாராஷ்டிரா வரப்போறார். ஸோ இந்த 2 முக்கிய தலைவர்களும் மகாராஷ்டிரா தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ற சமயத்துல ஒரு முக்கிய கட்சியோட முக்கிய தலைவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலத்தை தாண்டி இந்தியா முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு நான் சொல்லணும். இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ வந்து லீக் ஆயிருக்கு. இந்த வீடியோ வெளியானதுல இருந்து பலத்த சர்ச்சைகள் வந்து கிளம்பி இருக்கு. யாருன்னா, கோவை தெற்கு தொகுதியோட பாஜக எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மத்தியில் ரொம்ப ஆவேசமாக உரையாடுறாரு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு டோரில், அதாவது ஒரு திருமண மண்டபத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிறா சொல்லப்படுது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, திமுக அரசுக்கு எதிராக அவங்களை தூண்டிவிடும் வகையில் இருக்குது அப்படின்னு இப்போ திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இப்போ கடுமையான எதிர்வினைகளை ஆற்றிட்டு வராங்க. இந்த விஸ்வகர்மா திட்டம்ன்றது நாடு முழுக்கவே ஒரு விவாதத்தை ஏற்படுத்த திட்டம்னு சொல்லலாம். இப்போ விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, இந்த கம்யூனிட்டி கீழே ஒரு 5 தொழில் பண்றவங்க வருவாங்க. என்னென்ன தொழில்னா, அந்த தச்சு தொழில், தங்க தொழில், பாத்திர தொழில், அப்புறம் சிற்ப தொழில் பண்றவங்க, அப்புறம் இரும்பு தொழில் பண்றவங்க, இவங்கள தான் 5 தொழில் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மத்திய அரசு திட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா 18 தொழிலை செய்யக்கூடியவங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி என்ன அப்படின்னா, இந்த தொழிலை வந்து அவங்க வீட்டை சேர்ந்த வாரிசுகள் மீண்டும் அந்த தொழிலை செய்யறதுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாரிசுகளுக்கு நிதி உதவி அளிக்கப்படும், அவங்களும் அந்த தொழிலை செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் கடன் உதவி கொடுக்கப்படும். 1 லட்சம் வந்து வட்டியில்லா கடனாக கொடுக்கப்படும். அதை வச்சு அந்த தொழிலை வந்து அவங்க செய்யலாம். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மீண்டும் அவங்களுக்கு வந்து 3 லட்சம் கடன் கொடுக்கப்படும், அங்கே வந்து குறைவான வட்டியோட கடன் கொடுக்கப்படும். இந்த மாதிரி திட்டத்தில் அறிவிச்சாங்க. இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே பெரிய விவாதம் என்ன கிளம்பிச்சு அப்படின்னா, மத்திய பாஜக அரசு குலத்தொழிலை ஆதரிக்கிறாங்களா, அதனோட வெளிப்பாடு தான் அந்த சட்டமா அப்படின்ற பெரிய விவாதம் கிளம்பிச்சு இல்லையா. இந்த டைம்ல தான் இப்போ வானதி ஸ்ரீனிவாசனுமே இந்த விஸ்வகர்மா கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள்கிட்ட வந்து கோயம்புத்தூர்ல பேசும்போது அவங்க பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. அது வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்கிறது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டு வச்சிருக்காங்க. இப்போ இதனுடைய ஆதி மூலம் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி மத்திய அமைச்சர் நிர்மலா அவங்களுக்கும் கோவைக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, எப்போ கோவை வந்தாலும் சர்ச்சையாகுது இல்லை. இப்போ அவங்க கொடுத்த சமீபத்தில் பேட்டி ஒன்று கோவையில் வந்தப்போ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஸ்வகர்மாங்கிறது ஒரு குலமும் கிடையாது, அது ஒரு தொழிலும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வகர்மா சமூகத்தினர் பலரும் கொந்தளிச்சு எழுந்துட்டாங்க. அதே கோயம்புத்தூரில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. மத்திய அமைச்சர் நிர்மலாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த விஸ்வகர்மாவை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து எப்படி 19 அப்படி சொல்லலாம், இதில் 5 தொழில் பண்ணுறவங்க தான் விஸ்வகர்மா, இதில் இந்த 18 ஜாதிகளை சேர்ந்தவங்களை நீங்கள் எப்படி இன்க்ளூட் பண்ணலாம், இதே மாதிரி நீங்கள் தெற்கில் போய் சொல்லிட முடியுமா ஒரு ஜாதியை வச்சு, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாங்க. இந்த வகையில் தான் வானதி சீனிவாசன் அந்த விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவங்களோட அந்த கூட்டத்தில் உட்காந்து பேசுறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, அந்த குலத்தொழிலை வந்து திமுக அரசு உள்ள ஏற்றுட்டு வர மாட்டேங்குது, குலத்தொழிலுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுது, நீங்க எப்படி இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பெருமை இருக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆவேசம் பொங்க, திமுக எதிராக நீங்க ஏன் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசுறாங்க. ரொம்ப ஆவேசம் கொப்பளிக்குது அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சுலையும், ரொம்ப ஹை டோன்ல பேசுறாங்க. அது அந்த வீடியோ ஒன்று இப்ப லீக் ஆயிடுச்சு. எங்க சமுதாயத்தோட பெருமையை பேசுகிறோம். நீங்க
இப்போதான் விஸ்வகர்மா பற்றிய வாத பிரதிவாதங்கள் மறுபடியும் வேகம் எடுக்குது. இப்போ வானதி சீனிவாசன் சொன்ன கருத்துல வந்து பல்வேறு முரண்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பொதுவான ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லையா? வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் தெற்கு எம்எல்ஏவா நான் இருக்கேன், எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு வந்து கோயம்புத்தூர்ல தங்கம் உற்பத்தி பண்ணி உலகம் முழுக்க சப்ளை பண்ணணும் அப்படின்ற கனவு வந்து அவங்களுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இதே கேள்விதான் பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெற்றோர் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெற்றோர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலை செஞ்சுட்டே வராங்க. அவங்களோட மகளோ மகனோ அந்த தொழிலை செய்யக்கூடாது, இன்னும் முன்னேறணும் அப்படின்ற கனவு அவங்களுக்கு இருக்கும். இன்னும் முன்னேறணும் அப்படின்னா அதிகமா படிக்கணும், அதிகமாக படித்தா மட்டும் தான் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நோக்கி தான் உங்களை வாரிசுகளை வளர்ப்பாங்க. ஆனால் பாஜகவோட திட்டம் வந்து அந்த கனவை சதைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற கேள்வி தான் பொதுமக்கள் வைக்கிறாங்க. இப்போ வானதிக்கு ஒரு கனவு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவை எப்படி பாஜக சிதைக்கலாம் அப்படின்ற கேள்வி தான் பொதுமக்கள் வைக்கிறாங்க. இப்போ இந்த விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவங்க போராடினாங்கல்ல, இதற்கு பாஜக தரப்புல என்ன விளக்கம் சொல்லப்படுது அப்படின்னா, விஸ்வகர்மாங்கிறத நாங்கள் ஜாதிய மையமாக வச்சு சொல்லலை, அவர் ஒரு குரு. அதாவது புராணங்களில் வந்திருக்காராம் அவர் விஸ்வகர்மான்னு ஒருத்தர். அவர் ஒரு குரு, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தோம். அது வந்து எல்லா கைவினை கலைஞர்களுக்கும் நாங்கள் கொடுக்குற நிதி உதவி. ஒரு 18 பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க, இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு சவரம் செய்கிறவங்க, சலவை தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி மிக முக்கியமான ரொம்ப சமூக அடிப்படையில் ரொம்ப கீழ்த்தட்டில் இருந்துட்டு போராடிட்டு இருக்காங்க, தினமும் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கானது தான் நாங்கள் நிதி உதவி செய்கிறோம். அவங்களுக்கு இப்போ தேவைப்படும் பொழுது அவங்க பையன் வந்து 18 வயசு நிரம்பிட்டாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சர்ச்சை கிளம்புது. அதுக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து எல்லாருமே போயிட்டு அப்ளை பண்ணிட முடியாது. இப்போ அப்ளை பண்ண ஒருத்தர் போறாருன்னா அவங்க அப்பா ஆல்ரெடி குயவராக இருந்திருக்காரா அப்படிங்கிறத அந்த ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டு சர்டிஃபிகேட் பண்ணுமா. அப்படி பண்ணாதான் அந்த இதுக்கே அப்ளிகபிள் ஆவாராம் அவர். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு லோனுக்காக அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய ஆதார் கார்டு கேட்பாங்க, ரேஷன் கார்டு கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களுடைய அரசு சார்ந்த ஆவணங்கள்லாம் கேட்குறாங்கல்ல. இதனுடைய அடுத்த கட்டமாக கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அங்கே தான் பிரச்சனை கிளம்புது. லோன் கொடுக்கறதுக்கு எதுக்குங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு? அப்போ இது குலக்கல்வி, அதாவது ராஜாஜியால் கொண்டு வரப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட அந்த குலக்கல்வியை மறு வடிவத்தில் பாஜக இப்போ கொண்டு வர திட்டமிடுது அப்படின்னு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ரொம்ப கடுமையான வாதத்தை முன் வச்சுட்டு வராங்க. ஆமாம், இல்லைனா எதுக்காக நீங்கள் 18 வயசில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா படிக்க வேண்டிய வயசு, படிக்க வேண்டிய வயசில் குலத்தொழிலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்க போறீங்க? நீங்கள் பாஜகவோட திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டே இருக்கணும், அவங்க முன்னேறக்கூடாதுன்ற திட்டத்தில் செயல்படுற மாதிரி இது இருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வானதி சீனிவாசன் வந்து வழக்கறிஞராக இருந்தாங்க, இப்போ அரசியல்வாதியாக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, பாஜகவில் தேசிய அளவில் பொறுப்பில் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களோட குலத்தொழிலை பார்ப்பாங்களா? ஏன்னா மற்றவங்க குலத்தொழில் பார்க்கணும்னா அவங்களும் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக கேட்குறாங்க. இப்போ குலத்தொழில் பார்த்துருந்தா நிர்மலா சீதாராமன் வந்து மத்திய அமைச்சராக உயர்ந்திருப்பாரா? பிரதமர் மோடி வந்து ஆரம்ப கட்டத்தில் தேநீர் விட்டுறதா சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ அவர் வந்து எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் இந்தியாவில். குலத்தொழில்ங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திட்டே வராங்க. எதிர்க்கட்சிகள் வந்து இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி குரல் தொழில் பண்றாங்க இல்லையா, இந்த குரல் தொழில் பண்றவங்களை நீங்க உண்மையிலே முன்னேற்றணும் அப்படின்னா நீங்க கொண்டு வந்தீங்களா இடபிள்யூஎஸ் சட்டம். அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள முற்பட்ட வகுப்பு இருப்பாங்கல்ல, அந்த வகுப்பு மக்களுக்கு இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தீங்க. அதுல வந்து 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு அறிவிச்சிங்க இல்லையா அரசாங்க வேலைகள்ல. அதே மாதிரி ஒரு இடஒதுக்கீடு வந்து இவங்களை கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு டிமாண்டை வந்து எதிர்க்கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷார்ப்பான குற்றச்சாட்டா இருக்கு. இதில் இன்னொன்று என்னன்னா, தமிழக அரசு இதுவரைக்கும் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. இதற்கு எதிராக தான் வானதி சீனிவாசன் இந்த கூட்டத்தில் கொந்தளிச்சு எழுதுறாரு. இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கைவினை கலைஞர்கள் வந்துடுச்சு, இதில் மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்களா? அந்த லிஸ்ட்டில் இல்லைங்கிறாங்க. அது மாதிரி தொன்னை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு இல்லைங்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ டிரைவர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன இதில் நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ இந்த மாதிரி நபர்களெல்லாம் விட்டுட்டு சலவை தொழிலாளி, சவர தொழில் பண்ணுறவங்க, அப்புறம் காலனி தைக்கிறவங்க, காலனி உருவாக்குறவங்க, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்போ சலவை தொழிலாளியோட மகன் சலவை தொழிலாளியாக தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகள் இப்போ எழுப்ப தொடங்கியிருக்காங்க. வானதி சீனிவாசன் பேசிய அந்த வீடியோவும் நிர்மலா சீதாராமன் பேசியதற்கு எதிராக எழுந்த கண்டனங்களும் இப்போ ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. எதுலன்னா, இந்த விஸ்வகர்மா திட்டம் சரியா தவறா, இது தமிழகத்துக்கு ஏற்றதா இல்லையாங்கிற பெரிய விவாத பொருளை உண்டாக்கி இருக்கு. பாப்பம் பிருத்திவி, இந்த குலத்தொழிலுக்கு தமிழகம் முழுவதுமே பயங்கர எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இந்த எதிர்ப்பு நாடு தழுவிய எதிர்ப்பா மாறுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், நம்ம தொடர்ந்து பேசலாம். பிருத்திவி, நன்றி. நன்றி அழகு. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை
பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.